ஹலோ நண்பா நண்பீஸ், நான் வந்து கூலி படம் பார்க்க தான் போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு படத்துக்கு எஃப்டிஎஸ் போகிறேன்னா அது கூலி படம் தான். ஒரு 10-12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அம்பத்தூர் உள்ள ஒரு தேட்டரில் தான் படம் பார்க்க போகிறேன். பேரளத்தில் லொக்கேட் ஆகிருக்கிற விஸ்வலக்ஷ்மி தேட்டருக்கு தான் படம் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமாக தலைவர் படத்துக்கு, அதுவும் எஃப்டிஎஸ் ஷோக்கு வர ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நல்லா மேசிவ் க்ரௌடாக இருந்துச்சு. உள்ளே போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. படம் ஏ சர்டிஃபிகேட்னால லைட்டாக ஒரு செக்கிங்கை போட்டதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தலைவர் ஃபேன்ஸ் தான் இருந்தாங்க அந்த தேட்டர்லேயே. தலைவரோட டைட்டில்கள்லாம் பங்கம். இதை விட ஒரு பெஸ்ட்டு டைட்டில் கார்டு இருக்கவே இருக்காது நம்ம தலைவருக்கு. டைட்டில் கார்டுக்கு அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மக்கள்கிட்ட. டைட்டில் கார்டே சும்மா நொறுக்கி விட்டுருக்காரு. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லோரும் ஹைப்பான அந்த கூலி படத்தோட ரிவ்யூ இதோ. 10 நிமிஷம் கதை மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம தலைவரோட என்ட்ரியை சும்மா சூற விட்டுட்டாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஃபஸ்ட்டு சாங்கே இந்த சிட்டுக்கு சாங் தான். சும்மா தலைவரோட டான்ஸு பக்காவாக இருந்துச்சு. நாகார்ஜுனோட கேரக்டரு படத்தில் சும்மா நின்று பேசும். மோனிகா சாங்கை தேட்டரில் பார்க்குறப்ப செம்ம வைபாக இருந்துச்சு. நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குள்ள இன்டர்மிஷன் போட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளில வந்தோம். சாப்பிட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு கத்தி தொண்டையெல்லாம் போயிடுச்சு. அதனால ஒரு டீயை போடலான்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டேன். செகண்ட் ஹாஃப் எப்படியும் பயங்கரமாக இருக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால டீயை கொடுத்து பக்காவாக எனர்ஜி ஏற்றிட்டேன். ஃப்ளாஷ்பேக் சீன்லாம் பக்கா கூஸ்மன்ஸ் மூமெண்ட்டு. அதுவும் இந்த சீன்லாம் பிளாஸ்ட் தேட்டரு. லோக்கியோட ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் படம் பார்க்க நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்னா டைட்டில் கார்டு போட்டோம் எல்சின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க. வாடா போவோன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டேன். ஏன் சார்பா படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன்.